ஹைங்க, இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் நுட்டெல்லா ட்ரை பண்ணலாம். அதுக்கு தேவையானது ஆல்மண்ட்ஸ், முந்திரி பருப்பு, வெனிலா எசன்ஸ், உப்பு, கொக்கோ பவுடர், அப்புறம் நாட்டு சர்க்கரை. இது எல்லாமே நான் எடுத்துருக்கேங்க. அதுக்கு அந்த லிக்விடாக வர்றதுக்காக கடலை எண்ணெய், தேன், இதுதான் நான் இப்போ எடுத்துருக்குறதுங்க. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணுற விஷயத்து 2 மட்டும் தான். ஆல்மண்ட்ஸையும் முந்திரி பருப்பையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாங்க. இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் அந்த முன்னாடி காட்டில் இந்த நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறது அது இப்போ காட்டியிருக்கேன் பாருங்கள். மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இந்த பெப்பர் மோடில் போடுங்க, பல்ஸில் போடுங்க. போட்டால் தான் இந்த கொஞ்சம் இல்லைன்னா எண்ணெய் வெளியில் வந்துடும். பல்ஸ் மோடில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து அரைக்கலாங்க. இப்போ கொக்கோ பவுடர் போட்டுட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரைக்க வேண்டியது தான். தேனும் எண்ணெயும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ நமக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை ரொம்ப கெட்டியாக இருக்கணுமோ நெட்டெல்லாம் அது அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்தேங்க. எனக்கு கரெக்டான அளவுங்கிறது கிடையாது. அரைச்சிட்டு சேர செக் பண்ணிவிட்டு சேர்த்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுச்சு, அப்படியே ஒரு மாதிரி எண்ணெய் தனியாக இந்த இது தனியாக பிரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இதை பாருங்கள், இப்போ காட்டுறேன் பார்த்தீங்களா. இதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைச்சேன். ஏன்னா அந்த எல்லாமே ஒன்றா சேர்ந்தாப்பில் வரணுன்னா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சி ட்ரை பண்ணேன். சூப்பர் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்களேன். ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. டேஸ்ட் பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. கடையில் தான் நம்ம வாங்குவோம். அதில் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா என்னென்னமோ ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருப்பான். நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கூட போடாமல் வீட்டில் இருக்கிறது. இப்போ கொக்கோ பவுடர் நிறைய பேர் வீட்டில் இருக்காது, ரொம்ப விலையும் ரொம்ப கம்மி தான். அது வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுங்க. இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. டேஸ்ட்டு சூப்பர் போங்க. இன்னும் ஹேசல்நட் போட்டு செஞ்சால் எப்படி இருக்கும் பாருங்கள். ட்ரை பண்ணுங்களேன், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு இது எவ்வளோ வந்ததுன்னா, நட்டலா பாட்டிலு நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்களேன். நட்டலா பாட்டில் ஃபுல்லாகிட்டு அந்த ஹனி பாட்டிலில் ஒரு பாதி வந்ததுங்க. அப்போ பாருங்கள், எல்லாமே வீட்டிலே செய்யலாம். நம்ம கொஞ்சம் மெனக்கெட்டால் எல்லாமே நமக்கு செய்ய முடியும் ஈஸியாக. இது செஞ்ச அப்புறம் என்னோடய கிச்சனை மேடையை பார்க்கணுமே, பயந்தே போயிட்டேன் நான். அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு அதை க்ளீன் பண்ணேன். பரவாயில்ல பாருங்கள், அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்திருக்கா. அப்புறம் அந்த ஹனி இருந்த பாட்டில் அதில் போட்டேன். அதில் ஒரு பாதி பாட்டில் வந்ததுங்க. எப்படி இது ஒரு மாதம் வரும். 1 மாதம் வந்துடும் நமக்கு. இது சூப்பரில். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்குமே பிடிச்சிருச்சு. இன்றைக்கி டேஸ்ட் பண்ணதில் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. தேங்க்யூ, பாய்.